இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அணுக்கரு இயற்பியலில் அதாவது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எல்லாம் போட்டாச்சு சாப்டர். நீங்கள் அதெல்லாம் கவனமாக பார்த்தா தான் இந்த சம் புரியும், ரைட்டா? இந்த சம் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்குது, ரைட்டா? இது எப்படி வந்து அந்த சம்மை போட்டிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேளுங்க. ஐடென்டிஃபை அப்படின்னா கண்டுபிடி. எதை கண்டுபிடி? ஏபிசிடி இந்த மூன்றுக்கும் உள்ள மதிப்பை கண்டுபிடி அப்படின்னா ஐடென்டிஃபை அப்படின்னா கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? ஏன்றது இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றதையும், பி என்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கணும் என்பதையும், சி என்ற இடத்துலையும் டி என்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கணும் கண்டுபிடின்றான். ஃப்ரம் த ஃபாலோவிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னா கீழ்கண்ட நியூக்ளியர்னால் அணு வினைகளில் வினை புரியும் போது யுரேனியம், ரேடியம் இதெல்லாம் என்னது வினை புரியும். ஏன்னு சொன்னால் அது வந்து ஸ்டெபிலைஸ்டு நியூக்ளியஸ் கிடையாது, ரைட்டா? ஸ்டெபிலைஸ்டு நியூக்ளியஸ் கிடையாது, அது அன்ஸ்டெபிள் நம்ம ஸ்டெபிள் ஆகிறதுக்கு பார்க்கும். எது ஸ்டெபிள் எலிமெண்ட்டோ அது வந்து வினை புரியாது, ரைட்டா? அப்போ ஸ்டெபிள் இல்லாத ஆட்டோமேட்டிக் செல்ஃபாக வந்து இயங்கிட்டே இருக்கும், ரைட்டா? செல்ஃப் சஸ்டைன்டு அப்படின்னா செல்ஃபாக இயங்கி கொண்டே இருக்கும், வினை புரிஞ்சு கொண்டே இருக்கும். சைக்கிள் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? கீழ்கண்டதில் ஈக்குவேஷனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசிடி இதனோட மதிப்பை எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கான். இப்போ மதிப்பை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கான்? அலுமினியம் என்ன கொடுத்துருக்கான்? அலுமினியம் 1327. அலுமினியோட எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், என்ன பீரியாடிக் டேபிளில் உள்ள ஒரு எலிமெண்ட்டு. இதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னால் 1327 கொடுத்துருக்கான். 13 அப்படின்றது அட்டாமிக் நம்பர், ரைட்டா? அப்போ 27ன்றது அட்டாமிக் மாஸ். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அட்டாமிக் நம்பர்ன்றது ஒன்லி த நம்பர் ஆஃப் த புரோட்டான், ரைட்டா? அட்டாமிக் மாஸ்ன்றது நம்பர் ஆஃப் த புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ரைட்டா? அப்போ இதில் அட்டாமிக் மாஸ் 27 கொடுத்துருக்கான், அட்டாமிக் நம்பர் 13 கொடுத்துருக்கான். அப்போ அட்டாமிக் நம்பர் 13 அப்படின்னா 13 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஒன்றுமே இல்லை. அதை என்ன சொல்லலாம்? மாஸ் அட்டாமிக் மாஸ் நம்பரில் நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான் தான் கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போது புரோட்டான் கீழே உள்ளது புரோட்டானோட எண்ணிக்கை தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். அப்போது மொத்தம் மாஸ்லேருந்து புரோட்டானோட எண்ணிக்கை கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மீதி உள்ளதான் நியூட்ரானோட எண்ணிக்கை, ரைட்டா? இப்போ புரோட்டான் இஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் சார்ஜ் ஆட்டம். அப்போது இது நியூட்ரான்றது நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. எலக்ட்ரான் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ், ரைட்டா? இது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போது நல்லா கவனிங்க. இதில் எத்தனை நியூட்ரான் இருக்குது அலுமினியத்தில்னு பார்த்தா 27லேருந்து 13 கழிச்சாவலுக்கு 14 இருக்குது, ரைட்டா? அப்போ இது வினை புரியாதா? ஏன்னா ஒரு நியூட்ரான் ஜாத்தியாக இருக்குது. ஒன்று நியூட்ரான் ஜாத்தியாக இருந்தாலோ புரோட்டான் ஜாத்தியாக இருந்தாலோ வினை புரியும். அது ஸ்டெபிள் எலிமெண்ட் கிடையாது, ரைட்டா? அப்போ இது வினை புரியும். இது வந்து என்னது நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு ரெடியாக இருக்கும். இது ஸ்டெபிலைஸ்டு நியூக்ளியஸ் கிடையாது, ரைட்டா? அப்போ நியூட்ரானை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கீழே உள்ள மேலே உள்ள அட்டாமிக் மாஸ் மைனஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் கால்டு நியூட்ரான் நம்பர் அப்படின்றான். அப்போது நல்லா இன்னொரு சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் யோசனை வச்சுக்கணும். எப்படியா? புரோட்டான் ரெண்டுலேயுமே வரும், மாஸ்லேயும் வரும், நம்பர்லேயும் வரும். ஆனால் நியூட்ரான் வந்து மாஸில் மட்டும்தான் வரும், ரைட்டா? நம்பரில் வந்திருக்கா? கீழே அட்டாமிக் நம்பரில் ஏதாவது நியூட்ரானோட எண்ணிக்கை வந்திருக்கா? வராது, ரைட்டா? இதை நீ கவனமாக வச்சுக்கணும். இப்போ இது ஒன்று ஸ்டாண்டர்ட். செகண்ட் என்ன பண்ணோம்? ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் நம்மளுக்கு நியூக்ளியர் ரியாக்ஷனில் வந்து 3 வெளியாகும். என்னது வெளியாகும்னா இஸ் எ ஃபிஷன் டெக்னாலஜியில் தான் ஃபிஷன் ஆகும். ஃபிஷன் டெக்னாலஜியில் தான் பிளவு ஏற்படும். ஃபிஷன்னா பிளவு, ரைட்டா? பெரிய அணுவானது பிளவுக்கு உட்படும், அதாவது பிரிந்து செல்லும், 2ஆக உடையும், ரைட்டா? அப்போ உடையும் போது 2 செல் வரலாம், 1 செல் வரலாம். கூட என்ன ஆகும்னா ஒரு 3 ரேஸ் வரும், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். அதோடு சேர்ந்து 3ஆவதாக என்ன வரும்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் வரும், ரைட்டா? எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ்னால் அடிப்படை துகள்கள்னு அர்த்தம், ரைட்டா? சின்ன துகள்கள் வரும், அதுதான் பாசிட்ரான் சொல்கிறாங்களே, அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள், ரைட்டா?
அப்போ நியூட்ரினோன்றால அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். இந்த மாதிரி பார்ட்டிக்கிள் எல்லாம் வரும். அப்போ மொத்தம் 3 வரும் ஃபிஷன் டெக்னாலஜியில். என்ன வரும்? பிளவு ஏற்படும் போது டாட்டர் செல் வரும், ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வரும், ப்ளஸ் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது ஆல்ஃபா பார்ட்டிகளோட சிம்பிள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? He24ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். He24னா 2 வந்து அட்டாமிக் நம்பர், 4ன்றது அட்டாமிக் மாஸ் நம்பர். ரைட்டா? ஸோ ஓகேயா? அப்போது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அப்போ தான் இந்த இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட முடியும். அப்போது இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னாலும் ஆல்ஃபா ரேஸ்னாலும் 2 ஒன்று தான். ரைட்டா? இதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அப்போ ஹெச்சின்னு சொன்னால் என்னது? ஹீலியம்னு அர்த்தம். எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளில் உள்ள HE, கேபிட்டல் H அண்ட் ஸ்மால் E 24னா அட்டாமிக் நம்பர் 2, அட்டாமிக் மாஸ் நம்பர் 4. ரைட்டா? அப்போது இதில் நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹீலியம் அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஒன்று தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஒன்று தான். எப்படின்னா அப்போ அது எப்படி வந்து உனக்கு பிரிஞ்சு வருது? அது சேஸ் எல்லாம் வருது. ரைட்டா? அது வந்து அதுக்கடுத்து பிரியாது. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் பிரியாது. ரைட்டா? எது பிரியும்? வேறுபாடு உள்ளது மட்டும்தான் பிரியும். ரைட்டா? அதாவது இதில் ஒன்று அட்டாமிக் நம்பர்லேயும் மாஸில் வேறுபாடு இருக்கணும். ரைட்டா? கீழே என்ன அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் மாஸ் நம்பர் அது எந்த விதமான நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு உட்படாது. அப்போ இதில் 2 4 கரெக்டாக இருக்கா? கீழே 2, மேலே 2 புரோட்டான் 2 நியூட்ரான். 4ன்னு என்னது? 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது HE அப்படின்னா ஹீலியம், அதான் ஆல்ஃபா பார்ட்டிகிள், ஆல்ஃபா ரேஸ் 3 ஒன்று தான். அப்போ 2 4. அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது செகண்டு, இப்போ புரோட்டானுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குது? புரோட்டானை நம்ம எப்படி எழுதலாம்? P1 கீழே 1 மேலே 1. ஏன்னு சொன்னால் புரோட்டானுக்கு வந்து ஏன் மேலே போகிறது என்னது? மாஸ் நம்பர். கீழே போடுறது என்னது? அட்டாமிக் நம்பர். அப்போது புரோட்டானை வந்து அட்டாமிக் நம்பரில் சேர்க்குறாங்களா? புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர். அப்போ கீழே ஒரு 1 மேலே ஒரு 1. அது மாஸ் நம்பர்லேயும் வருதா? புரோட்டான் மாஸ் நம்பர்லேயும் சேரும், அதேமாரி அட்டாமிக் நம்பர்லேயும் சேரும். அப்போ நியூட்ரானை என்ன செய்யும்? n⁻1 ரைட் சைடில் அண்ட் லெஃப்ட் சைடில் 0. ஏன் 0 போடுறோம்? அது அட்டாமிக் நம்பரில் வராது. கீழே போகிறதுல அட்டாமிக் நம்பர், அதனால 0 போடுறோம். ஆனால் நியூட்ரான் வந்து இதில் வருதா? அட்டாமிக் மாஸ் நம்பரில் வருதா? அதனால் 1ன்னு போடுறோம். ரைட்டா? அப்போ எலக்ட்ரான் 2லேயுமே வராது. எதில் வராது? ஒன்லி ஆர்பிட்டில் தான். KLMN என்ற ஆர்பிட் செல்லில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? அது பாண்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான் போயிட்டுருக்கும். பாண்டிங் ஏகப்பட்ட கோவலண்ட் பாண்ட் இருக்குது. அந்த பாண்டிங்கில் தான் போயிட்டுருக்குமா தவிர பாண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் என்ன அது என்ன ஐசோட்டோனா அப்படின்றத பார்க்கணும். ரைட்டா? அது என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்றது பார்த்துட்டு பாண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வருமா தவிர அட்டாமிக் நம்பர்லேயோ அட்டாமிக் மாஸ்லேயோ அது இடம் பெறாது. அது ஒன்லி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு சார்ஜ். ரைட்டா? அப்போது ஆட்டத்தில் உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. அவன் என்ன போட்டிருக்கான்? இதில் AL அப்படின்னா அலுமினியம் கொடுத்துருக்கான். இந்த ஞாபகம் வச்சுக்கணும். வேணால் நான் எழுதி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது எப்படி எழுதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிட்டு தான் இந்த கேல்குலேஷனுக்கு வரணும். இப்போ பாருங்கள், அதாவது என்ன சொன்னேன்? ஆல்ஃபா பார்ட்டிகிள் எப்படி டினோட் பண்ணணும்னா HE. இந்த பாருங்கள், HE ஸ்மால் E. அப்போ கீழே 2 ஏன் போட்டிருக்கேன்? இது அட்டாமிக் நம்பர். மேலே 4ன்றது அட்டாமிக் மாஸ் நம்பர். ரைட்டா? இது ஹீலியம். H கேபிட்டல் H, கீழே ஸ்மால் E இந்த ரைட் சைடில் போட்டுட்டு 4ன்றது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர். அப்போ ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் எப்படி நம்ம குறிக்கணும்னா E போட்டுக்கணும். E ஃபார் எலக்ட்ரான். இங்கே லெஃப்ட் சைடில் 0, மேலே 1. ஏன் கீழே லெஃப்ட்டில் 0 போட்டேன்? கீழே போடுறதில் அட்டாமிக் நம்பரில் வரும். இதுக்கு அட்டாமிக் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போது அட்டாமிக் மாஸ் நம்பர் இருக்கா? அதுவும் இல்லை. ஆனால் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அப்போது இதில் அட்டாமிக் நம்பர் இல்லை, மாஸ் நம்பர் இல்லை, ஆனால் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது. ரைட்டா? அதனால் இதை நான் மேலே என்ன பண்ணுறேன்னா 1ன்னு போட்டிருக்கேன். என்ன தம்பி? பாலசுப்ரமணியம். ரைட்டா? இது மேலே மட்டும் 1ன்னு போட்டிருக்கேன். ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நியூட்ரான் எப்படி குறிப்போம்னு சொன்னால் N01ன்னு குறிக்கிறேன். ஏன்னா N01ன்னு எது குறிக்கிறேன்னு சொன்னால், ஜீரோன்றது எது அட்டாமிக் நம்பரில் வராது. வருமா? வராது. அதேமாரி மேலே 1 போட்டிருக்கேன், அட்டாமிக் மாஸ் நம்பரில் வரும் இல்லையா? மேலே உள்ளது மாஸ் நம்பர், கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர். அப்போ நியூட்ரான் கீழே 0 தானே போடணும். அட்டாமிக் நம்பரில் நியூட்ரான் வருமா? வராது இல்லையா? புரோட்டான் எண்ணிக்கை தான் அட்டாமிக் நம்பரில் வரும். அதனால தான் லெஃப்ட்டில் 0 போட்டு இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஈயை எப்படி குறிப்பாங்க? இ லெஃப்ட்டில் 0, மேலே 1, ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? இது 3ஐயும் குறிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்து இப்போ புரோட்டான் இருக்குது. புரோட்டான் எப்படி பண்ணுவாங்க? புரோட்டானில் ஒரு புரோட்டான் இருக்குன்னா புரோட்டான் 2லேயுமே வரும். எங்கே வரும்? அட்டாமிக் நம்பர்லேயும் வரும், அட்டாமிக் மாஸ் நம்பர்லேயும் வரும். அப்போது இந்த பியை 1ன்னு போடுறோம். அதே பியை இப்போ ஹைட்ரஜனில் ஒரு ஆட்டம் தானே இருக்குது, ஒரு இதானே இருக்குது, புரோட்டான் தான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது, ரைட்டா? ஹைட்ரஜன் கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்டு, ஃபஸ்ட் எலிமெண்ட்டு அந்த பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் சைடில் வச்சுருப்பான், தனியாக வச்சுருப்பான். அதுக்கு என்ன இல்லை? நியூட்ரான் இல்லை. அப்போது இந்த புரோட்டானுக்கு மேலே 1 கீழே 1 ஏன் போனால் கீழே புரோட்டான் வந்து அட்டாமிக் நம்பர்லேயே வரும், அட்டாமிக் மாஸ் நம்பர்லேயே வரும். அதனால தான் மேலே 1 கீழே 1. இதை நம்ம இப்படி எழுதலாமா? ஹைட்ரஜன் மேலே 1 கீழே 1, இதுக்கு அழிச்சிடுறேன். இப்போ அந்த P1 என்றதை இப்படி எழுதிக்கலாமா? நம்ம ஹைட்ரஜன் 1 எழுதலாமா? ஏன் ஹைட்ரஜன் 1 எழுதுனா? புரோட்டான் 1 எழுதுனாலும் ஹைட்ரஜன் 1 2 சேமு தான். என்னது? ஏன்னா ஹைட்ரஜனில் வந்து ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கிறது, ரைட்டா? ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது. அது அட்டாமிக் மாஸ் நம்பரும் 1 தான், அதுக்கு அட்டாமிக் நம்பரும் 1 தான். ஏன்னா நியூட்ரான் அதில் இல்லை, ரைட்டா? இருந்தால் தானே மேலே அட்டாமிக் மாஸ் நம்பரில் கூடும். அப்போ மாஸ் நம்பரும் 1 தான், அட்டாமிக் நம்பர் 1 தான். இது ஃபண்டமெண்டல்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வேலியேஷன் கணக்குக்கு வரலாம். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அலுமினியத்துக்கு என்ன கொடுத்துருக்கான்? 13ன்னு கொடுத்துருக்கான். அது அட்டாமிக் நம்பர். 27ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 27/13 போட்டுக்கோங்க. டேஷ் 13 போட்டேன். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போது ஏன்றதுக்கு நம்ம வேலி தெரியாது. இது 2ஐயும் கூட்டணும்ன்றான். 2ஐயும் கூட்டினா இது வரும்ன்றான். எது வருதுன்ட்டான்? இங்கே பாஸ்பரஸ் கொடுக்குறான். பாஸ்பரஸ்க்கு என்ன கொடுத்துருக்கான்? அட்டாமிக் நம்பர் 30 கொடுத்துட்டான். ஆனால் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? மாஸ் நம்பர் 30, அட்டாமிக் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 15ன்னு கொடுத்துட்டான். ப்ளஸ் பி இன்னும் வரை கொடுத்து தொலைச்சிருக்கேன். இந்த பி வேலையும் பார்க்க சொல்கிறான். இப்போது நான் இந்த 30 வந்திருக்கு, இங்கே 27 தான் இருக்குது அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ எத்தனை எனக்கு தேவைப்படும்? 30. இப்போ அட்லீஸ்ட் இதே எடுத்துக்கோ. 30 தேவைப்படும். எவ்வளோ தேவைப்படுது? 3 தேவைப்படுது மாஸ் நம்பர். அப்போ இங்கே அட்டாமிக் நம்பர் 13 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இங்கே என்ன தேவைப்படுது? 2 தேவைப்படுது. அப்போது நான் இது வரைக்கும் சொன்ன 4ல் எதுலையாவது அட்டாமிக் நம்பர் வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் 3க்கு மேலே 4 இருக்குது, 3 இருக்கா? இல்லை 2 அட்டாமிக் நம்பர் 2 இருக்கா? எதுலேயுமே இல்லை. 1 தான் இருக்குது. ஹீலியத்தில் இருக்குது, ஆல்ஃபா ரேஸில், ரைட்டா? ஆல்ஃபா ரேஸில் என்ன இருக்குது? கீழே அட்டாமிக் நம்பர் 2, அட்டாமிக் மாஸ் நம்பர் 4 இருக்குது. ஆனால் 1 கூட இருக்குது. பரவாயில்ல, கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? இந்த 4 இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஏன்ற இடத்துல ஹீலியம் உள்ளதா, அதாவது ஆல்ஃபா ரேஸ் உள்ளதா எடுத்துக்கிடுவோம். அப்போ எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? 27, அது அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு? 4 தானே அதுக்கு, ஆல்ஃபா ரேஸுக்கு. அப்போ 27 4 31 வரணும் இந்த இடத்துல. ஆனால் 30 தான் இருக்குது, 1 கூட இருக்குது. இங்கே பாரு 13 + 2 15 வந்துருச்சு, சரியாக போச்சு அட்டாமிக் நம்பர். அப்போ 1 கூட இருக்குது. அப்போ 1 என்ன கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கீழே புரோட்டான் இருக்குன்னா 15 நியூட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 30 ஆகி போச்சு. அப்போ 31ன்னு வரும்போது என்னது? நியூட்ரான் தான் கூட இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஒரு நியூட்ரான் கூட இருக்குது. அப்போ அந்த ஒரு நியூட்ரான் தான் இந்த பி வேல்யூ. ஏ வேல்யூ என்னது? ஆல்ஃபா ரேஸ், ரைட்டா? ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஆல்ஃபா ரேஸ் 2 சேம் தான். அப்போது இந்த பி வேல்யூ என்னது? ஒரு நியூட்ரான் கூட இருக்குது அப்படின்னா அந்த பி வேல்யூ என்னது? அது ஒரே நியூட்ரான். ஏன்னு சொன்னால் நியூட்ரானுக்கு சிம்பிள் என்னது? N01 அப்படின்னா இந்த பாருங்க, N போட்டேன், 01 தானே. அப்போ நீ 0வை 15 கூட்டினா 0 தான் வரும், ரைட்டா? அப்போ 15 13 + 2 15 வந்துச்சு அட்டாமிக் நம்பர், ப்ளஸ் 0 என்னது? 15 தான் வரும். அப்போ இங்கே 27 + 4 31 வந்துருச்சு, ரைட்டா? எவ்வளோ வந்துருச்சு? 31ல் 30 முடிஞ்சா, மீதி 1, இங்கே ஒரு 1 நியூட்ரான் இருக்கா? 31. சரியா போச்சா ஈக்குவேஷன்?
ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேயா? ஏஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன வெளியே போடுறேன் நான்? ஏ என்ற இடத்துல என்ன எழுத போகிறேன் நான் சொன்னால் இதைத்தான் எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்? ஹீலியத்தை எழுத போகிறேன். ஹீலியம்னா ஆல்ஃபா ரேஸ் 4 2. இது வந்து என்னது? ஆல்ஃபா ரே, ரைட்டா? அப்போது இது 31 வந்துடும். 31 இது 15 வந்துடும். ஏன்னா இந்த 13 2 15 சரியாக போச்சு. ஆனால் 1 கூட இருக்குது. 30 தான் வரணும். ஏன் வரணும்னா 27 4 31, ரைட்டா? இங்கே 30 தான் இருக்குது, ஆனால் 1 கூட இருக்குன்னு வரும்போது இந்த பின்ற இடத்துல நான் என்ன பண்ண போனேன்? நியூட்ரானை போட்டுறேன். 0 1, ரைட்டா? அப்போ நல்லா கவனிங்க. இப்போது இங்கே என்னாச்சு? இங்கே 30 இருக்கா? 31 வரணும், ஆனால் 30 தான் இருக்குது. 30 + 1 31 சரியாக போச்சா? 31 இங்கே பாருங்க 27 4 31. அப்போ மேலே அட்டாமிக் நம்பர் சரியாக போச்சு ஈக்குவேஷன். கீழே 13 5 13 ஒரு 2 15. அப்போ 15 + 0 நியூட்ரான் 0 = 15. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேயா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வருவோம். செகண்டில் என்ன சொல்லியிருக்கான்? மேக்னீசியம்னு கொடுத்துருக்கான். அதனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 12. மாஸ் நம்பர் எவ்வளோ? 24. அப்போ இதில் எந்த நியூட்ரானும் எக்ஸஸாக இல்லை, ரைட்டா? மேக்னீசியம் அப்படின்றது வினை புரிகிறது. அப்போ நீ எப்படி வினை புரியும் அப்படின்னு நீ கேட்கலாம். எப்படி வினை புரியும்னு கேட்கும்போது 2 வினை புரிதல் இருக்குது. ஒன்று இயற்கையிலே வினை புரியும், ஒன்று செயற்கை வினையூட்டம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 82க்கு மேலே அட்டாமிக் நம்பர் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து கதிர்வீச்சை உமிழ்ந்து கொண்டே இருக்கும், ரைட்டா? அது வந்து வினை புரிவதற்கு ரெடியாக இருக்கும், ரைட்டா? அதுக்கு கீழே உள்ளதை செயற்கை முறையில் நம்ம அதை வினை புரிய வைக்கலாம், ரைட்டா? இப்போ மேக்னீசியத்துக்கு என்ன இருக்குது? மேக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12, அட்டாமிக் மாஸ் நம்பர் 24. அப்போது மேக்னீசியம் கொடுத்துருக்கேன். இங்கே விடையில் என்ன கொடுத்துருக்கேன்? சோடியம் கொடுத்துருக்கேன். சோடியத்தில் 11 24. அப்போ நல்லா கவனிங்க. மாஸ் நம்பர் இங்கே 24 இருக்குது, 24க்கு சேமாக இருக்குது, ரைட்? ஓகே. ஆனால் அட்டாமிக் நம்பர் 12 இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஆனால் ஒன்று குறையா இருக்கே அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அப்போ குறையா இருக்குன்னா இப்போ இதை மட்டும் விட்டுருணும். இப்போ பிக்கு நம்ம ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? ஏக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்றது என்னது? ஆல்ஃபா ரே, He24. அப்போது பின்றது என்னது? ஓன்லி நியூட்ரான்னா N01 அர்த்தம். அப்போ பின்ற வேலையை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணித்தான் ஆகணும். எதை? பியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பியை கண்டுபிடிக்க பிக்கு ஒரு வேலை இருக்குது, N01. அப்படின்னா 24 ஒரு 1 25 இருக்குது. எவ்வளோ இருக்குது? அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்குது? மொத்தம் இந்த ஈக்குவேஷனுக்கு மொத்தம் சேர்த்து தான் சொல்ல முடியும். இங்கே மேக்னீசியத்துக்கு 24, பியோட வேலையை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணலை, ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பி வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணித்தான் ஆகணும். அப்போ என்னது? நியூட்ரான் அர்த்தம். பின்றது நியூட்ரான், ஏன்றது ஆல்ஃபா பார்ட்டிகிள். இன்னும் நம்ம 2 கண்டுபிடிக்கணும், சிடியை கண்டுபிடிக்கணும். அப்போ பி வேலையை கண்டுபிடிச்சோன்னா நியூட்ரான் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இங்கே எவ்வளோ அட்டாமிக் மாஸ்? மேக்னீசியத்துக்கு 24, நியூட்ரானுக்கு 1 25 இருக்குது மாஸ் நம்பர். அப்போது அட்டாமிக் நம்பர் 12 மேக்னீசியத்துக்கு, நியூட்ரானுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ 12 தான் இருக்குது. அப்போ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? இங்கே 25ல் 24 தான் இருக்குது. அப்போ 1 மிச்சம் என்ன இருக்குது? 1 மிச்சம் இருக்குது. அட்டாமிக் நம்பரில் 1 இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே 12ல் 11 தான் வந்திருக்கு. அப்போ இதில் 1 குறையா இருக்குது, அதில் 1 கூட இருக்குது, ரைட்டா? நல்லா கவனிங்க. இப்போ 24 இருக்குது. அப்போ இதில் 1 25 வரணும். நான் திருப்பி அழிச்சிடறேன் பாருங்கள். 24 + 1 இந்த இடத்துல என்னது? நியூட்ரான் இருக்குது 1. 25 வரணும் அட்டாமிக் நம்பர். நம்மளுக்கு எவ்வளோ? மொத்தம் 25 லெஃப்ட் சைடில் இருக்குது அட்டாமிக் நம்பர். அதேமாதிரி 12 இருக்குது. என்னது லெஃப்ட் சைடில்? அட்டாமிக். இது மாஸ் நம்பர் மேலே, கீழே அட்டாமிக் நம்பர். இப்போது அட்டாமிக் நம்பரில் சோடியத்தில் 24 போச்சு, மீதி 1 வரணும். 1 கம்மியாக இருக்குது, ரைட்டா? அப்போ போடணும். அப்போ இங்கே மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரில் 12 இருக்குது லெஃப்ட் சைடில், இங்கே 11 தான் இருக்குது. அப்போ 1 கூட்டணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி இதை கணக்கு கவுண்ட் பண்ணுவீங்க? சின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ என்ன 1 வேணும். இங்கே மேலே 1 வேணும், கீழே 1 வேணும். மேலே 25 இருக்குது லெஃப்ட் சைடில், இங்கே பாருங்கள் இந்த ரைட் சைடில் 24 தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 12. இதில் என்ன இருக்குது? 12 இருக்குது. இதில் 11 இருக்குது, ரைட்டா? என்ன இருக்குது? இதில் 11 இருக்குது. நல்லா கவனிங்க, அந்த அழிச்சிடறேன். அப்போ இதில் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால், புரோட்டானோட வேலி என்னது? புரோட்டான் வந்து H1 ரைட்டா? H1 1, புரியுதா? அப்போது நீ இந்த புரோட்டான் வேலியை போட்டேன்னு சொன்னால்
இதை இந்த இடத்துல ஹெச் புரோட்டான் தானே ஒன்று மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது இங்கே 24 தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு 25 வேணும். அப்போ புரோட்டானுக்கு என்னது ஹெச்னா ஹைட்ரஜன் சொல்லுவோம் ரைட்டா. புரோட்டானுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் மாஸ் நம்பர் 1. இப்போ இந்த இடத்துல சின்ற இடத்துல புரோட்டானை போட்டேன்னா புரோட்டானோட அட்டாமிக் நம்பர் என்ன மாஸ் நம்பர் என்ன 1. அப்போ இந்த 24 இந்த சோடியத்து மாஸ் நம்பர் 24 1 25. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 24 1 இது நியூட்ரன். அப்போ 25 சரியா போச்சா? இது மேலே உள்ளது சரியாச்சா? அப்போ கீழே உள்ளதுக்கு வாங்க. இங்கே 11 இருக்குது. இங்கே புரோட்டானுக்கு கீழே இருக்கா நம்பர் 1 இருக்கா? புரோட்டான் நம்பர் இருக்கா? அப்போ 11 + 1 12. இங்கே 12 வந்துருச்சா? அப்போ இது n தானே, n to the power 1 0. அப்போ 12 0 12 தான் ரைட்டா. வெறும் 12 தான் இருக்குது இந்த இடத்துல. இங்கே 11 + 1 12. அப்படின்னா சின்றது என்னது புரோட்டான். புரோட்டான் இன்னொரு சிம்பிள் என்ன கொடுப்போம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து நியூட்ரான் இல்லை ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் 3வது ஈக்குவேஷனுக்கு வாங்க. 3வது ஈக்குவேஷன் என்ன சொல்கிறேன்னா யுரேனியம். இப்போ யுரேனியத்தோட இது வெளியே என்னது 92 238 அப்படின்னா 92 அட்டாமிக் நம்பர் 238 அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ நம்ம இது வரைக்கும் ஏபிசி 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பின்றது என்னது நியூட்ரான் சொல்லிட்டோம். நியூட்ரானுக்கு என்னது நம்பர் எதுவும் இல்லை மாஸ் தான் இருக்குது. நியூட்ரான்னா ஜன் 0 1ன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஜன் 0 1 போன இடத்துல 0 வரும். நியூட்ரானுக்கு பதிலாக இந்த மேலே 1 வரும். அப்போ எவ்வளோக்கு 239 ஆச்சு அட்டாமிக் நம்பர். இதை கூட்டும்போது வெறும் 92 தான் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கான் 239 மேலே வந்துருச்சு. 38 + 1 239 230 மேலே வந்துருச்சு. என்பினா நெப்டியூனியம். என்பினா என்னது நெப்டியூனியம் மீன்ஸ் கேஸ் எலிமெண்ட் ரைட்டா. நெப்டியூனியம்னு சொல்லுவாங்க. நெப்டியூனியம் NEPTINUM நெப்டியூனியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேஸ் எலிமெண்ட். இதோட சிம்பிள் NP ரைட்டா. அப்போ மேலே உள்ள அட்டாமிக் நம்பர் 2 சரியாயிடுச்சு. 238 + 1 239. அப்போ கீழே நல்லா கவனிங்க 92 இருக்குது லெஃப்ட் சைடில் அட்டாமிக் நம்பர். இங்கே 93 இருக்குது. ஒன்று கூட இருக்கப்பா. இது என்ன கொடுமையாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பீட்டா ரேஸில் வரும். எப்படி வரும்னா ஆல்ஃபா ரேஸில் வராது. ஆல்ஃபா ரேஸில் தான் பெரிவினையாக வரும். பீட்டா ரேஸில் வந்து இன்னொரு சின்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. இதில் நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் மேலே உள்ளது 238. இங்கே பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நியூட்ரான். நியூட்ரான் பவர் வந்து 1 அதாவது மாஸ் நம்பர் 1 0. அப்போ 238 அட்டாமிக் நம்பர் 1 239. இங்கே நெப்டியூனியத்துக்கு வந்து 230 சரியாக போச்சு. ஆனால் லெஃப்ட்டில் 92 தான் இருக்குது அட்டாமிக் நம்பரு. 93 மாறி இருக்குன்றான். ஒன்று கூட எப்படி போக முடியும்? அதுதான் ப்ராப்ளமே. இப்போது இது எப்படி கூட போயிடுச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் யுரேனியம் ஸ்பிளிட் ஆகும்போது யுரேனியம் வந்து செல்ஃபாக ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட்னா உடையும் போது ஃபிஷன் டெக்னாலஜியில் உடையும் போது என்ன செய்யும்னா ஆல்ஃபா ரேஸ்னு அப்படியே வந்துடும். ஆனால் பீட்டா ரேஸ்னு வரும்போது நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு சொன்னால் ஒரு நியூட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் நியூட்ரான் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் 92 எவ்வளோ ஆச்சு 184 தான் இருக்கணும் அட்டாமிக் மாஸ் நம்பர். புரோட்டானும் நியூட்ரான் சரியாக இருந்ததுன்னா 184 தான் இருக்கணும். ஆனால் எவ்வளோ கூட இருக்குது 238 இருக்குது. எல்லாமே நியூட்ரான் தான் எக்ஸஸாக இருக்குது ரைட்டா. 238 232 கழிச்சிட்டேன்னு சொன்னேன். என்ன அவ்வளோ ஆச்சு 138 ஒரு 8 என்ன போச்சு 138ன்னா 146 இருக்குது. எவ்வளோ இருக்குது நியூட்ரான் 146 இருக்குது. 92 தான் இருக்குது ஏன்னா புரோட்டான். அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது. அப்போ எக்ஸஸாக இருக்கிறது தான் வினை புரியும் ரைட்டா. அப்போ நியூட்ரான் தான் வினை புரியுது. இப்போது நியூட்ரான் வினை புரியும் போது என்ன செய்யணும் நல்லா கவனிங்க. வினை புரியும் போது 2 கொடுக்கும். என்ன கொடுக்குங்க பாருங்க n = நியூட்ரான் வச்சுக்கிறோம். இட் வில் கிவ் எ புரோட்டான் அண்டு புரோட்டானை ஒன்று கொடுக்கும் அண்டு எலக்ட்ரான். ஏன் புரோட்டானை எலக்ட்ரானையும் கொடுக்குது நியூட்ரான் அப்படின்னு பார்த்தா நியூட்ரான் இஸ் நியூட்ரல் சார்ஜ். அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. நியூட்ரானுக்கு எதாவது சார்ஜ் இருக்கா? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டத்தில் உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. அதனால் அது யுரேனியத்தில் பிரிவினை ஃபிஷன் ஆகும்போது பிரியும் போது ஏன்னா எக்ஸஸாக உள்ள நியூட்ரான் பிரியுது. இது புரோட்டான எக்ஸஸாக இருந்து பிரிஞ்சால் அது என்ன கொடுக்கணும் அதையும் பார்க்கணும் நம்ம ரைட்டா. இந்த காமா ரேஸ்க்கு மட்டும்தான், ஆல்ஃபா ரேஸுக்கு கிடையாது. ஆல்ஃபா ரேஸில் இந்த டெக்னாலஜி வராது. ஃபிஷன் ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் ஆல்ஃபா ரேஸ் அதுக்கடுத்து பிரியும் போது இந்த காமா பிரியும் போது காமா ரேஸ் உண்டாகும்போது இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ ஒரு நியூட்ரான் பிரியும் போது காமா ரேஸ் வரும்போது இது காமா ரேஸ் ஈக்குவேஷன் ரைட்டா.
அப்போ காமா ரேஸ் வரும்போது, காமா ரேஸ் இல்லை, பீட்டா ரேஸ், சாரி, பீட்டா ரேஸ் வரும்போது இந்த ஃபார்முலேஷன் ஒரு நியூட்ரான் ஃபிஷனில் பிரியும் போது ஒரு புரோட்டான், பாசிட்டிவ் சார்ஜர் புரோட்டானையும் நெகட்டிவ் சார்ஜர் எலக்ட்ரானையும் கொடுக்கும். ரைட்டா? அப்போ இது எப்படி ஈக்குவேஷன் சரியாதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 238 + 1, அப்போ 239 நியூட்ரான் இருக்குது லெஃப்ட் சைடில். ரைட்டா? 239. இதில் நான் ஒரு நியூட்ரான் மட்டும் எடுத்துகிட்டு என்ன இருக்கும்? 238 இருக்குமா? 238 தான் இருக்கும். அது 92 இருக்கும். இப்போ 238 இருக்கு. ஒரு நியூட்ரான் மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு இங்கே வச்சு பிரிக்கிறேன். டெக்னாலஜி கொண்டு வந்த உடனே ஒரு புரோட்டானை கொடுக்குமா, ஒரு எலக்ட்ரானை கொடுக்குமா? அப்போது இந்த புரோட்டான் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு சொன்னால், புரோட்டானை கொடுத்த உடனே அந்த புரோட்டான் வந்து இந்த புரோட்டான் இதில் அட்டாமிக் நம்பரில் போய் சேருமா? இதில் அட்டாமிக் நம்பரில் போய் சேருமா சாராதா? இந்த இதில் வந்து சேர்ந்துடும் இல்லையா? இதில் வந்து சேர்ந்துடும். 92 இருக்குல்ல, அப்போ 92லேருந்து 93 மாறிடும். ரைட்டா? இந்த ஒரு நியூட்ரானை தான் நான் எடுத்திருக்கேன் மேலேருந்து, ஒரு நியூட்ரான் மட்டும். அப்போ 238 நியூட்ரான் மொத்தம் அட்டாமிக் மாஸ் நம்பர் இருக்குது. 39 இருக்கு, 38 239 இருக்குது. ரைஸில் பாருங்கள், 239 இங்கே இருக்கிறது. அப்போ இதுலேருந்து நான் ஒரு நியூட்ரான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் இங்கேருந்து ஆக்சிஜன் கொண்டு வரும்போது ஒரு புரோட்டானை கொடுக்குது, ஒரு நியூட்ரானை கொடுக்குது. ரைட்டா? இப்போ இந்த புரோட்டானானது எதில் போய் சேருது? 238 போய் சேருது. எதில் போய் சேருது? சேர்ந்தவொடனே 230. அப்போ புரோட்டான் 2 இடத்துலையும் போகும், மாஸ்லேயும் போகும், இதுலேயும் வரும். எதுலேயும் வரும்? நம்பர்லேயும் வரும். அப்போது நம்பரில் 92 என்னாச்சு? கீழே வரும்போது கீழே புரோட்டான்றது என்னது? H11 தானே? அப்போது இதில் இந்த புரோட்டானில் H11. அப்போ கீழே 1 இருக்குது, மேலே 1 இருக்குது. அது என்ன ஆகும்? அப்போ கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் 92 93 ஆயிரும். ரைட்டா? 92 93 ஆயிடுச்சு. அப்போ இதனால தான் சொல்கிறான் இது ஒரு புரோட்டான் கூடுதுன்றான். திருப்பி வேணால் சொல்லித்தரேன் பாருங்கள், உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த யுரேனியம் பிரியும்போது, பீட்டா ரேஸ் பிரியும்போது நியூட்ரான் வந்து ஒரு நியூட்ரான் 2 கொடுக்கும், புரோட்டான் அண்டு எலக்ட்ரான். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 238ல் +1, 239 இருக்கா இங்கே? +1, இந்த பீட்டான்றது 1 தானே? 239 இருக்கு இல்லையா? இப்போது இதில் நான் 1 மட்டும் எடுக்கிறேன். 238 இதில் சேர்த்த மொத்தத்தை இந்த ஈக்குவேஷனில் எத்தனை அட்டாமிக் மாஸ் இருக்குது, எத்தனை அட்டாமிக் நம்பர் இருக்குது? 238 + 1, இது நியூட்ரான் பின்றது. அப்போது 239, 92 + 0, 92 தான் இருக்கும். அப்போ 92 இருக்குது. ரைட்டா? பை 239, 239. அப்போ இதில் 1 எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 238 தான் இருக்கும். ரைட்டா? அப்போ 238 92. ரைட்டா? 232. அப்போ மேலே 1 கம்மி. ரைட்டா? மேலே தான் 1 கம்மி, கீழே 92 அப்படியே இருக்கும். அந்த ஒரு கம்மியான நியூட்ரான் எதை கொடுக்குது? ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் கொடுக்குது. அப்போ இந்த புரோட்டானை கொடுக்குற புரோட்டான் இங்கே வந்து சேர்ந்துடுது. சேர்ந்த உடனே 92 93 ஆயிடுதா? அந்த 93 இங்கே வந்துருச்சா? ஆயிடுச்சு இல்லை? புரோட்டானை கொடுக்குதா? இந்த வெறும் ஒரு நியூட்ரானை எடுத்து நான் வினை புரியும் போது அது ஒரு புரோட்டானையும் ஒரு எலக்ட்ரானையும் கொடுக்குது. அந்த புரோட்டான் எதில் போகிற அட்டாமிக் நம்பரில் வருமா? அதுக்கு வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது, மாஸ் நம்பர் இருக்குது. அப்போ அந்த அட்டாமிக் நம்பர் வந்து இங்கே வந்து கீழே சேரும்போது 93 ஆயிரும். 93 இங்கே வந்துருச்சா? அப்போது மேலே போய் சேரும்போது 238லேருந்து அந்த இன்னும் அது மேலே அது அட்டாமிக் நம்பர் இதில் சேர்ந்துடும், மாஸ் நம்பர் இங்கே சேரும், 238 சேரும். ரைட்டா? ஏன்னா 239 இருக்குது ரெண்டையும் சேர்க்கும்போது. ரைட்டா? அதில் நான் 1 எடுத்துகிட்டு தான் வினைபுரிய வைக்கிறேன். இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 238. அப்போ மேலே உள்ள அட்டாமிக் மாஸ் நம்பர் இங்கே வரும்போது 239. அப்போ வந்துருச்சா? அப்போ 239 93 வந்துருச்சு. அப்போ மீதி இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? புரோட்டானை சேர்த்தா நான் ஈக்குவேஷன் சரி பண்ணிட்டேன். அப்போ இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? ஈக்குவேஷன் சரியாயிடுச்சா? நல்லா கவனிச்சிக்கோங்க. 238 + 1 239. இப்போ இது இப்படியே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இதை நான் தொடவே இல்லைப்பா, இதை மட்டும் தொடறேன். உங்களுக்கு புரியலன்னு நான் சொல்கிறேங்க. இதில் ஒரு நியூட்ரான் இருக்கா? ஒரு நியூட்ரான் இருக்குல்ல, நியூட்ரான் என்ன பாசிட்டிவ். இந்த நியூட்ரான் என்ன செய்யுதுன்னா 2 கொடுக்குதாப்பா, புரோட்டானை 1 கொடுக்குது, ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ரைட்டா? ரியாக்ஷனில். அப்போ இந்த புரோட்டான் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து சேருது. சேர்ந்தால் என்ன ஆகும்? புரோட்டானுக்கு என்னது? P11 தானே? சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ P11 இது அட்டாமிக் நம்பர் இங்கே வந்தால் 93 ஆச்சா? அப்போ இது அட்டாமிக் மாஸ் நம்பர் இங்கே வந்து 239 ஆச்சா? முடிஞ்சா? நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு வினை வரை வைக்கிறேன். இதை அப்படியே வச்சுருக்கேன், யுரேனியத்தை வச்சுக்கோ அப்படியே.
இந்த நியூட்ரானை மட்டும் வினை புரிய வைக்கிறேன். வச்சா இது 239 93 ஆச்சா, அது வந்துருச்சு. 239 93 வந்துருச்சு. ரைட்டா? அப்போது இது வினை விரும்பு புரோட்டானும் கொடுக்குது, எலக்ட்ரானையும் கொடுக்குது இல்லையா? இப்போ புரோட்டானை வச்சு நான் இங்கே ஈக்குவேஷன் சரி பண்ணிட்டேன். இந்த எலக்ட்ரானை எங்கே கொண்டே சேர்ப்பேன் நான் அப்படின்னா அதான் டி. எலக்ட்ரான் என்னது தனியாக நிற்குது இல்லையா, இதுதான் டி. எலக்ட்ரானோட சிம்பிள் என்னது E01. ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். ரைட்டா? அதனோட அட்டாமிக் நம்பர் கிடையாது, மாஸ் நம்பரும் கிடையாது, ஆனால் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதை E1ன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ டி = எலக்ட்ரான். இந்த தான் பெரிய அந்த புரோட்டானை இங்கே சேர்த்துட்டேன், அந்த எலக்ட்ரான் தான் டி அப்படின்றது. ஈக்குவேஷன் வேணால் நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் சொல்யூஷனை வேணால் எடுத்து வேணால் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். ரைட்டா? ஏ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், பி நியூட்ரான், சி புரோட்டான் அண்டு டி எலக்ட்ரான். ரைட்டா? இதனோட ஃபார்முலா என்னது? ஏக்கு என்னது? இருங்க வர ஏக்கு என்னது? He24. ரைட்டா? அப்போ பிக்கு என்ன? நியூட்ரான் N01. சிக்கு என்னது? H11 அல்லது P11. ரைட்டா? அடுத்து என்ன? எலக்ட்ரானுக்கு என்னது? E01. ரைட்டா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இதுதான் லாஜிக். இதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மனப்பாடம் பண்ணக்கூடாது.